சச்சின் திரைப்படம் ரீ-ரிலீஸ். மதுரையில் விஜய் ரசிகர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் அஸ்வினி. மதுரையில் விஜய் ரசிகர்கள் சாலையில் செய்த அட்டகாசம் தான் சமூக வலைதளம் தற்போது வைரலாகி வருகிறது. இந்த விஜய் நடிப்பில் கடந்த 2005ஆம் ஆண்டு வெளியான சச்சின் திரைப்படம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ரீ-ரிலீஸ் ஆனது செய்யப்பட்டது. இதனால் ரசிகர்கள் பல்வேறு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பெரியார் நிலைய பாலம் அருகே தான் இந்த வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலையான பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய பாலத்தில் இவர்கள் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் சாலையை மறித்து கொண்டு அங்கு நடனமாடுவது உள்ளிட்ட பொதுமக்களுக்கு போக்குவரத்து இடையூறு செய்வது உள்ளிட்ட செய்கைகள் செய்ததால் அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளும் சரி பொதுமக்களும் சரி மிகுந்த அவதிக்குள்ளாயின. இதே போல் அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே கேட் என்ற சொல்லிய இடங்களில் அங்கே சென்ற ரசிகர்கள் அங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு கொடிகளை வைத்துக் கொண்டு அதே போல கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது அங்க இருக்கக்கூடிய பயணிகள் சரி அந்த வழியா செல்லக்கூடிய சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் தற்போது பெரிய ஒரு சிரமத்திற்கு ஆளாகி வரும் அந்த காட்சிகள் பார்க்க முடிகிறது. மேலும் ஊர்வலம் வரும்போது சாலையில் பல்வேறு இடங்களில் நிறுத்திக் கொண்டு இடையில் ஏற்படுத்தும் வகையில் தற்போது பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்தது. ஏனென்றால் இன்று ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையரங்குகளில் இந்த காட்சியானது ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திரையரங்கில் இருக்கக்கூடிய பிரபலமான திரையரங்கில் செய்யப்பட்ட நிலையில் இவர்கள் அங்கு அனுமதிக்க தரப்படாத நிலையில் தற்போது அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்கள் முழுவதுமே இவர்கள் இருசக்கர வாகனங்கள் செல்வது அங்கு நடனமாடுவது பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்த உள்ளிட்டவை தற்போது செயல்பட்டு வருகின்றன. மேலும் இங்க வர வகையில் பொதுமக்களுக்கு அந்த செயலால் அந்த ரகளில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு செல்போன் பதிவு செய்து சமூக வலைதளங்கள் பரப்பியா இந்த பெரும் கண்டனத்தை தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் ரசிகர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி போக்குவரத்து காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தற்போது கோரிக்கையானது தற்போது வைத்துள்ளனர். மேலும் இருக்கக்கூடிய ஒரு கொண்டாட்டுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை, ஆனால் பொதுமக்களுக்கு இடையூறு செய்து இந்த மாதிரியான செய்கைகளில் ஈடுபடக்கூடாது. இதனால் பல்வேறு போக்குவரத்து செல்லக்கூடியவர்கள் இந்த சிரமத்துக்குள்ளாயின. ஏனென்றால் இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை ஒரு பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு பெரியார் நிலையம் அறிய இருக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை 24 மணி நேரம் அந்த இடத்துல ஒரு டிராபிக்கானது உருவாகக்கூடிய போக்குவரத்து நெரிசலில் இருக்கக்கூடிய ஒரு சாலையில் இது போன்ற சம்பவத்தில் இது மாதிரியான செய்கையில் ஈடுபடும் போது ஒரு செய்யும் அட்டகாசத்தினால் பெரும் இன்னத்துக்கு ஆளாகிறார். இதனால் இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் தற்போது கோரிக்கையான வைத்துள்ளனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி வசந்த்.